அதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை யூடியூபே நாங்கள் குவேட் பண்ணிட்டு பேசிடுவோமே, அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களோட யூடியூபே டிவியில் நாங்கள் வேறு ஏதாச்சும் வெளியே பார்த்துட்டு போவோமே அப்படின்ட்டுலாம் நிறைய தடவை தோணும். எல்டிஎஃப் நான் உங்கள் யூஸ் ஆஃப் எல்டிஎஃப்லாம் சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். எல்டிஎஃப் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. 2025 தான் இந்த வீடியோ போட்டேன். என்னென்னு சொன்னால் 2025 டிசம்பர் 28ஆம் தேதி தான் இந்த வீடியோ போட்டேன். அண்டு 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 3 days தான் நீக்குது. ஓகேப்பா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னன்னு சொன்னால் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்டு நிறைய யூடியூபர்ஸ், நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒவ்வொரு இயரும் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ரெசல்யூஷன் அவங்கள 2026ன்னு சொன்னால் 2026க்கு தேவையான ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, லைஃப்பில் அது மாறுமா இல்லையான்னு கேட்டால் 100க்கு ஒரு 50% தான் சொல்லி ரெசல்யூஷன் நடக்குதான்னு சொல்லி. அண்ட் அது வந்து எண்டு வரைக்கும் 2026 எண்டு வரைக்கும் நடக்குமான்னு கேட்டால் அதில் ஒரு 50% தான் சொல்லணும். அண்டு அதே மாதிரி நானும் ஒரு அப்படியே காப்பி வந்து எழுதி ரெசல்யூஷன் ஒரு செட்டோட எடுத்துகிட்டு வந்திக்கிறேன். அண்டு அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கொண்டு உங்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எனக்கு எடுத்துக்கொண்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் அதான் நல்ல விஷயங்கள் நான் எனக்கு எடுத்துக்கொள்றேன். அண்ட் உங்களுக்கும் தேவையான நிறைய ரெசல்யூஷனுக்கு தேவையான அவங்களோட லைஃப்பில் எடுத்துக்கொள்கிற நிறைய விஷயங்கள் அண்டு பெரிய அளவு எடுத்துகிட்டு வந்தது இல்லை. அண்டு கொஞ்சம் மீக்குது, அது வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகும். அண்டு ஓகேப்பா, என்னன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு 2 விஷயம் இருக்குது. எங்களோட யூடியூப்பில் நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய ரெசல்யூஷன் எங்கள் லைஃபுக்கு தேவையான இது. அதே மாதிரி என் பர்சனல் லைஃபுக்கு தேவையான அப்படின்னு சொன்னால் என் பர்சனல் லைஃப்பில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், இதுக்கப்புறம் அப்படி இப்போ அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்ட்டு. ஓகேப்பா, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எங்களோட யூடியூப் ரிலேட்டடாக நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் அண்டு ரெசல்யூஷன் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திக்கிறேன். அண்டு ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொன்னால் 2025 நாங்கள் வந்து பெரிய வீடியோ அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ளாக்ஸ் நாங்கள் நிறைய பைக் ரைட் பண்ணிக்கிறோம். நிறைய இல்லை, பைக் ரைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் யூடியூப்பில் பெரிய வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். 30 வீடியோ அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேசி போட்டது வ்ளாக்ஸ், அதே மாதிரி நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வ்ளாக்ஸ் அண்டு அதே மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் எல்லாத்தையும் இதை பார்த்து முடிச்சுட்டு பாருங்கள். அண்டு ஓகேப்பா, அதில் வந்து ஜஸ்ட் 30 வீடியோஸ் தான் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிறோம். அண்டு அது இல்லாமல் 2026க்கு நாங்கள் என்ன ரெசல்யூஷன் அதுக்கு எழுத்திக்கிறோம்னு சொன்னால் அண்டு ஜஸ்ட் 30 வீடியோஸ்க்கு நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி ரீச் ஆகிட்டோம். அண்டு சரியாக 1 இயர் ஆகிறதுக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். எல்லாம் உங்களோட லவர் சப்போர்ட் தான்ப்பா. ஓகேப்பா, யாராச்சும் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு உங்களோட லவர் சப்போர்ட்டை கண்டினியூவாக தாங்க. அண்டு நாங்கள் வந்து 2025 வந்து 30 வீடியோஸ் தான் போட்டிக்கிறோம், பெரிய வீடியோஸ்ன்னு சொல்கிறதுக்கு. அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வந்து நிறைய போட்டிக்கிறோம். 2026க்கு 100 பெரிய வீடியோஸ் போடும், பைக் ரைட்ஸ், அதே மாதிரி நாங்கள் குரூப் ரைட்ஸ், அதே மாதிரி மீட்டப்ஸ் அண்டு அதுவும் இல்லாமல் நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான வ்ளாக்ஸ் அப்படியெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு 100 வீடியோஸ் போடுவோம்னு ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட யூடியூப்பில் வந்து நாங்கள் ஒரு டைம் உண்டு இல்லை, அது இல்லாமல் நாங்கள் எப்போயாவது ஒரு வீடியோ போடும். மாதத்துக்கு ஒரு 2 வீடியோ இல்லாட்டி 3 வீடியோ, மேக்ஸிமம் 3-4 வீடியோ தான் போடும். அண்டு இப்போ ஒரு இது எடுத்துக்கிறோம், கண்டினியூவாக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொன்னால் மந்த் ஒவ்வொரு மந்த்துக்கும் 7 இல்லாட்டி 8 வீடியோ, அப்படி இல்லாட்டி 9 வீடியோ, மேக்ஸிமம் 9 வீடியோ போடுவோம். அப்படின்னா பெரிய வீடியோவில் வந்து 9 வீடியோ. அது இல்லாமல் ஷார்ட்ஸ் வந்து எவ்ரிடே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எங்கள் ஷார்ட்ஸ்ன்னு சொன்னால் என்ன, நாங்கள் போகிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சின்ன ஷார்ட்ஸ் உண்டு, அப்படி இல்லாட்டி நேச்சர் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது சின்ன ஷார்ட்ஸ் உண்டு, அப்படி இல்லாட்டி எங்களோட பைக்கை வச்சு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் உண்டு, அப்படி மாதிரி போட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்டு அப்படின்னு சொன்னால் பெரிய வீடியோன்னு சொன்னால் 7 இல்லாட்டி 8 இல்லாட்டி 9 மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கும் அது மினிமம் 7 வீடியோ ஆச்சும் போடணும், அப்படி இல்லைன்னா 9 வீடியோ. அப்போ தான் சரியாக 100க்கு கிட்டவா 100 வீடியோவுக்கு சரியாக 100 வீடியோ 9 போட்டால் 100 தாண்டி போகும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் வந்து டைம் எங்களுக்கான சரியான டைம் ஒன்று வச்சுக்கொள்ள எல்லாமே. இது என்னென்னா ஒவ்வொரு டைமுக்கும் நாங்கள் போடுவோம் அப்படின்டா சம்டைம் இப்போ எடிட் பண்ணிட்டு சம்டைம் இப்போ அப்லோட் பண்ணிட்டோம், அப்படி எல்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு டைம் ஒன்று வச்சுக்கிறோம். இந்த ஷார்ப்பாக 5 PM அப்படின்னு சொன்னால் ஈவினிங் சரியாக 5 PMக்கு எங்களோட வீடியோ எவ்ரிடே வீடியோ போடுறேன்னு சொன்னால் எவ்ரிடே வந்து 5 PMக்கு எங்களோட வீடியோஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு டைமை வச்சுக்கிறோம். அண்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய அனலைஸ் பண்ணுவோம், நிறைய படிக்கணும் யூடியூப்பை பற்றி. எப்படி சொல்கிறது, யூடியூப் பற்றி நிறைய படிக்கணும்னா யூடியூப்பில் நிறைய விஷயம் படிக்கிறது இருக்குது. அண்டு நாங்கள் எப்படி ஒரு யூடியூப் சேனலை மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி நாங்கள் அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகிறது, நாங்கள் எப்படி கேமரா அப்கிரேட் பண்ணுறது, அப்படி அந்த மாதிரி நிறைய படிக்கிறது இருக்குது யூடியூப்பில். அண்டு அது இல்லாமல் நாங்கள் வந்து எங்களோட கேமரா அதே மாதிரி நாங்கள் மைக், அதே மாதிரி என்னோட டீமை பில்ட் பண்ணணும். அண்டு அது ஒரு ரெசல்யூஷன். இது கடைசி வரையும் செய்வேனான்னு கேட்டால் அதில் 50-50% தான்ப்பா. எல்லாரும் வந்து இயர் ஸ்டார்டிங்கில் அப்படி தான்ப்பா ஒரு நியூ ரெசல்யூஷன் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அது கடைசி வரையும் மறந்துடும். நெக்ஸ்ட் இயர் இந்த வீடியோ பார்க்கும்போது தான்
அப்படி நான் இப்படியெல்லாம் சொன்னேனாடா அப்படின்ட்டு. ஓகேப்பா, அடுத்தது என்ன சொன்னால் 2026 எண்ட் ஆகுற வரைக்கும் சரி நான் யூடியூப் சேனல் செய்யணும் அப்படின்னு ஒரு இது ஒன்று எடுத்துக்கிட்டு என்னன்னு சொன்னால் நிறைய தடவை என்னடா சில வீடியோஸ் போடுவேன். நான் வந்து ஒரு சில வீடியோஸ் போட்டு ஒரு ஒன் டேக்கு ஒரு 10 வியூவர்ஸ் இல்லாட்டி ஒரு 20 வியூவர்ஸ் அப்படித்தான் வரும். செம்ம கவலைக்கும்ப்பா பார்த்துட்டு அப்படியே இதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை, யூடியூபே நாங்கள் குவைட் பண்ணிட்டு பேசிடுவோமே அப்படி இல்லாட்டி நாங்கள் எங்களோட யூடியூபே தேவையில்லை, நாங்கள் வேறு ஏதாச்சும் வெளியே பார்த்துட்டு போவோமே அப்படின்ட்டுலாம் நிறைய தடவை தோணிக்குது. இப்போ என்னடா யூடியூப்னு சொல்கிறது வாயில் சொல்கிறதுக்கு லேஸ் ஆகிக்கும். அண்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் மட்டும்தான் தெரியும். அது கஷ்டம் சொன்னால் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கிறது, அதே மாதிரி எடிட் பண்ணுறது, அதே மாதிரி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு மட்டும்தான் அது வழி தெரியும். என்னன்னா அது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அதே மாதிரி நாங்கள் யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, உனக்கு என்னடா யூடியூப்ல சல்லி வர இத்தனை 1K எல்லாம் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து என்ன சொன்னால் யூடியூப்ல அவங்களோட ஒரு இது ஒண்டிக்குது அப்படின்னு சொன்னேன். எப்படின்னா 1K ரீச் பண்ணணும், அதே மாதிரி watch hours 4000 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் என்னோட watch hours இப்போ தான் ஐ திங்க் 300 400 இப்போ தான் ஆக போகுதுப்பா. என்னோட யூடியூப்ல 4000 watch hoursன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ரீச் ஒன்று ஆகணும், வீடியோ மில்லியன் அப்படி மாதிரியான ஒரு ரீச் ஒன்று ஆகினா தான் ஏதாச்சும் ஒன்று நாங்களும் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாகிடும். ஓகேப்பா, என்ன சொல்ல வரேன்னா யூடியூப் சேனல் செய்கிறதும் ஒரு கஷ்டம் தான். அது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் தெரியும். இன்னும் அது இல்லாமல் வந்து எங்களோட யூடியூப்ல நிறைய படிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு தனியொரு டீமை பில்ட் பண்ணணும். இந்த இயர் நான் வந்து நினச்சிக்கிறேன், எனக்கு வந்து தனியாக எனக்கு எடிட்டர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் நினச்சிக்கிறேன் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு எடிட்டர் வைக்கணும், தம்ப்நெயிலுக்குன்னு சரியாக ஒரு எடிட்டர் வைக்கணும், வீடியோவுக்குன்னு தனியாக ஒரு எடிட்டிங் அப்படின்னு சொன்னால் 2026 நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். 2027 தான் நான் கன்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே போகணும். என்ன சொன்னால் 2026 தான் நான் அதுக்கு ரெடி ஆகணும். அது மாதிரியான ஒரு தோட்டம் நினைக்கிறேன். அண்டு ஓகேப்பா, கேமரா அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி யூடியூபுக்கு தேவையான கேமரா மாதிரி மைக் அது மாதிரிலாம் அப்டேட் பண்ணுவோம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து நான் வந்து சில விஷயம் இருக்குது, நான் அதை மாற்றிக்கொள்ளணும், இதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னு ஒரு இது ஒன்று எடுத்துக்கிறேன். கடைசி வரை செய்வேனா இல்லையான்னு தெரியும். பட் நான் ஒரு ரெசல்யூஷன் போடுறது, ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுவோமே, ட்ரை பண்ணுறதுல எதுவும் குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னு சொன்னால் டிசிப்ளின் அண்ட் மோட்டிவேஷன் என்ற ஒரு கான்செப்ட். அதை எப்படின்னு சொன்னால் டிசிப்ளினாக எல்லாரும் இருக்கும். அண்டு மோட்டிவேஷன் சொன்னால் நாங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் போது எங்களுக்கு சோம்பரம் சொன்னால் ஓகே நாளைக்கு செய்யலாம்ப்பா, ஓகேப்பா பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே தள்ளி போட்டு ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ சும்மா சொல்லுவோமே, நாளைக்கு நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேப்பா இந்த டேட்டுக்கு வச்சு நாங்கள் சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த டேட்டுக்கு வச்சுட்டு ஓகேப்பா அந்த கிளைமேட் சரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ரீசன் வரும். அதெல்லாம் தள்ளி போடாமல் ஓகே ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸட் பண்ணால், ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸட் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். டைம் டு ப்ரேன்ற கான்செப்ட் எப்படின்னு சொன்னால் ப்ரே பண்ணுறது எல்லா தடவையும் ப்ரே பண்ணது, பட் அந்த சரியாக டைமுக்கு சொல்ல போனால் சுபகுன்னு சொன்னால் சுபகு சரியாக அந்த இமேஜை மாற்ற தொழணும், அப்படி ப்ரே பண்ணணும்ன்ற ஒரு இது. அண்டு அதுவும் கண்டிப்பாக செய்வேன். அண்டு கண்டிப்பாக செய்வேன்னு சொன்னால் அது வந்து முக்கிய மஸ்ட் அது. அண்டு அதை கண்டிப்பாக செய்யணும். மற்றபடி ப்ரே பண்ணுறது தான், பட் அந்த டைம் தான் கொஞ்சம் என்னடா ஏதாச்சும் வேலை வந்துடும், அந்த டைமுக்கு தொல்லை கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி எப்பயும் இல்லை, சில டைமுக்கு அதையும் தவிர்த்துட்டு நாங்கள் வந்து டைமுக்கு தொழணுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் அது இல்லாமல் ஹெல்த்தை பார்க்கணும்ப்பா. ஹெல்த்துன்னு சொன்னால் ஃபுட் ரிலேட்டட் ஆகிக்குது, அதே மாதிரி ஒர்க் அவுட் ரிலேட்டட் ஆகிக்குது. நாங்கள் அதில் நாங்கள் கன்சிடர் பண்ணணும். எப்படி சொல்கிறது, ஃபுட்டுன்னு சொன்னால் டயட்டிங் அது ஒரு பார்த்து வந்துக்குது. அண்ட் அது இல்லாமல் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு இது வந்துக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஓகே 6 மாதத்துல 6 பேக் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொன்னால் டே பை டே நாங்கள் வந்து எங்களோட ஒரு ஒர்க் அவுட் ஆகிக்கலாம். இந்த ஃபெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நான் ஜிம்முக்கெல்லாம் போய்க்கிறேன், பட் தொடர்ந்து செஞ்சதில்லை. என்னென்னா ஏதாச்சும் ஒரு ஒன்று வந்து அதோட நிப்பாட்டிட்டேன், மறுபடியும் ஒரு 2 மந்த்துக்கு போகிறோம் அப்படி தைக்கும். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரே தடவையில் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து நடக்காது. அதே மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்க, நீ ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம் செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ட்ரக் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு ஒரே தடவையில் அந்த விடையெல்லாம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே நீ இன்றைக்கி சிகரெட் எடுத்துக்கொள்ளும் எக்ஸாம்பிள், இன்றைக்கி 2 சிகரெட் குடிக்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு சிகரெட் ஆகுறது, ஒரு கிழமைக்கு ஒரு சிகரெட்டை ஆகுறது, அதுக்கப்புறமா அதை குடிக்காமே போகுது. அதுதான் அப்படித்தான் செய்யணும். ஓகேப்பா, அது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து பைக் ரைட் அண்ட்
நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி சொல்கிறது, அது பண்ணுறத வந்து நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் 4 பேருக்கு காரணம்னு சொன்னால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரணும், அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படியான ஒரு கான்செப்ட் நிற்கிறேன்ப்பா. இதுக்கு முதல்ல அப்படித்தான் நிற்கிறேன். பட் கடைசிக்கு சோலோ ரைட்டம் பண்ணது எங்களோட எல்டிஎஃப் ஓட்டின்னு போகணும் என்னோட ரைட்டில் அப்படியான இது ஒன்று நிற்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணுறத குறைக்கணும். ஏன்னா ஃபோனை பார்த்துக்கொண்டு அதே மாதிரி வந்து நாங்கள் சும்மா எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்ப்பா. தூங்கி கொண்டு உண்மையை சொல்ல போனால் அப்படியெல்லாம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணோம். அதை குறைச்சிட்டு நாங்கள் எங்களோட ட்ரீம்னு சொன்னால் எங்களோட கனவுக்காக நாங்கள் ஓடணும்ன்ற ஒரு தோட்டலிக்கிறேன். கடைசி வரையும் செய்வேனான்னு கேட்டால் அது நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 50-50% தான். பட் ட்ரை பண்ணுறேன். அது ஒரு ட்ரை பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை. அதுக்கப்புறம்ப்பா மணி சல்லி வந்து ஏர்ன் பண்ணணும். அதே மாதிரி சேவிங் பண்ணணும். உண்மையை சொல்ல போனால் பைக் ரைடர்ஸ் அதே மாதிரி நேச்சர் எக்ஸ்ப்ளோரர் வந்து அவங்களுக்கு மணி சேவிங்னு என்னன்னே தெரியாது. என்ன சொன்னால் அவங்க வந்து அவங்கெல்லாம் ஃபுல்லாக செலவழிச்சிடுவாங்க. நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா பைக் ரைட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி பைக்கை மோடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பைக்கர்ஸ் வந்து அதுக்கே ஃபுல்லாக செலவழிச்சிடுவாங்க. நானும் அப்படித்தான்ப்பா. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கொண்டு சின்ன சேவிங் ஒன்று பண்ணுவோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துக்குது, CT100 பைக் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஒரு 2027 CT100 பைக் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்குதுப்பா. அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு பைக்குன்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு CT100 பைக்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு கனவு. அப்படின்னு சொன்னால் பைக் இருக்குது எங்கள்கிட்ட, MT-15 ஒன்று இருக்குது. பட் அந்த CT100ன்னு சொல்கிறது ஒரு தனியாக மோடிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஓகேப்பா, ட்ரை ஒன்று பண்ணலாம். மோடிஃபிகேஷன் பண்ணி அழகாக வைக்கிறதுக்கு ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவோம் CT100 ஒன்று எடுத்து. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபுட் டொனேட் பண்ணணும். ஃபுட் டொனேட்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வந்து வீடியோ எல்லாம் மேக் பண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. பட்டு அது வந்து நாங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அது தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாமல் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, நிறைய அனாதை ஆசிரமங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறேன்ப்பா. அண்டு ஓகே, அது ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்றிக்கு, அதை நான் வேறு ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்பா ஸ்டன் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டன் ப்ராக்டிஸ்னு சொன்னால் ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுக்கணும்ன்ற ஒரு தோட்டம் நினைக்கிறேன். எனக்கு சின்னத்துலேருந்து ஒரு ஆசை, பைக்கர் ஆகணும். அதே மாதிரி ஸ்டன் நல்லா பழகணும், ஸ்டன் ஷோ காட்டணும். அதே மாதிரி நாங்கள் மோட்டோ ஜிபின்ற சொல்கிறது பைக்கர்ஸ் எல்லாருடையுமே ட்ரீம். அது நடக்குமான்னு கேட்டால் ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு அது நடக்கிற சாத்தியம் குறைவு. பட் நான் ட்ரை பண்ணலாம்ப்பா. ட்ரை பண்ணி அந்த கடவுள், என்னோட கடவுள் வந்து அல்லா வந்து எது நினச்சிக்கிறோம் நாங்கள் ட்ரை பண்ணால் அது கண்டிப்பாக தருவார். நாங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம்ப்பா. மோட்டோ ஜிபி பைக் ரேசர் ஆகணுன்றது ஒரு ட்ரீம். ஓகேப்பா, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அதெல்லாம். அதுக்கு ட்ரை கொடுக்கணும். நாங்கள் அதுக்கு வந்து நாங்கள் ஸ்டன் ப்ராக்டிஸ் ஜாயின் ஆகிறதுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு கிளப் ஒன்றில் ஜாயின் ஆகும். என் ட்ரீம் வந்து அல்ஃபா ரைடர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு பைக்கர்ஸ் கிளப் ஒன்றிக்கு அப்படின்னு சொன்னால் அல்ஃபா ரைடர்ஸ்னு சொல்லி, டீம் அல்ஃபான்னு சொல்லி. அந்த பிரதரோட இப்போ பேசிக்கொண்டு தைக்கிறேன். அதை எட்மினோட ஓகேப்பா. பார்ப்போம் ஃப்யூச்சரில் 2026 ஸ்டார்டிங்கில் இல்லைனா 2026 கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டன் பழகலாம்ப்பா. அதுக்காகத்தான் நான் CT100 பைக்கே எடுக்கணும்ன்ற ஒரு தோட்டம் இருக்கிறேன். என்னோட CT100 பைக்கை நல்லா ஸ்டன் காட்டலாம், ஷோ காட்டலாம். ஸ்டன் ப்ராக்டிஸ் சிம்பிளாக பண்ணலாம்ப்பா. ஓகேப்பா, நிறைய சொல்யூஷன் இருக்குது. நான் வந்து முக்கியமான என் லைஃபுக்கு தேவையான அந்த பெரிய லிஸ்ட்டை போட்டு 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் எடுக்காமல் எனக்கு தேவையான ஒரு 5-10 பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு என்னென்னு சொன்னால் இது வந்து எனக்கு முக்கியமானது, இது நான் மஸ்ட்டாக செய்யணுன்ற ஒரு தோட்டில் தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். இது இல்லாமல் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்ல போனால் வீடியோ 1 hour 2 hourன்னு பேத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கும் நிறைய ஓகே இந்த இயர் இதை செஞ்சால் ஓகே, இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கும் நினைக்கும் ஓகே நாங்களும் இந்த இயர் இதை செஞ்சால் ஓகே அப்படின்னு நினைச்சிச்சின்னு சொன்னால் நல்ல விஷயம்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே பண்ணி இந்த வீடியோ என் பண்ணிக்கொள்ள எங்கே தான் எப்படி தான் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ணிக்கொள்ள கவனமாக சேஃபாக ஹெல்மெட்டை போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக்